2 ராஜாக்கள் 3:17. நீங்கள் காற்றையும் காணமாட்டீர்கள், மழையையும் காணமாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலத்த காற்று வீசி மழை பெய்து பள்ளத்தாக்குகள் நிறைந்து நீங்களும் கால்நடைகளும் குடித்தால் அது இயற்கை. காற்றையும் காணமாட்டீர்கள், மழையையும் காணமாட்டீர்கள், வாய்க்கால்கள் நிறைந்து ஓடும். அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். இயற்கையை உருவாக்கினவர், சூரியனை சந்திரனை உருவாக்கினவர். நாம் நினைக்கும் விதத்தில் நேரத்தில் அவர் செயல்படுவதில்லை. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் கற்பனை செய்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்து அவர் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களை காண செய்கிறவர் என்பதை அவருடைய விசுவாசிகளின் வாழ்க்கையில் உறுதிப்படுத்தி காண்பிப்பார். இன்றைக்கும் மருத்துவர்களால் கைவிடப்பட்டு வியாதியின் கோர பிடியில் இருக்கிறவர்கள், நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிறவர்கள், தரித்திரம் நீங்கி சௌக்கியமாய் ஆரோக்கியமாய் செழிப்பாய் வாழ முடியுமா முடியாது என்ற நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் நாம் நினைக்கும் எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை என்றாலும் நாம் ஆராதிக்கிற தேவனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவைகளை சந்தித்து சுகத்தை தந்து நம்மை வாழ்ந்திருக்க செய்ய அவரால் முடியும். அந்த தேவனை நாம் விசுவாசிக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவரை விசுவாசித்து நன்றியோடு தொழுது கொள்வோம். இது உங்கள் வெற்றியின் நாள்.